ஐயோ பயமா இருக்கு. இன்னும் உள்ள போய் போகல, அதுக்குள்ள பயந்த எப்படி? என்ன பிடிச்சுக்கோ. ஐயோ பிடியா, என் கைய பிடி. வா. என்னையா முழங்கால் தண்ணி கூட அதுக்குள்ள பயந்த எப்படி? வா போயா. முழங்கால் தண்ணின்னு சொன்ன ஆளையே முழிக்கிறோம் போல இருக்கு. எங்கதான் கூட்டிட்டு போறியோ? போதியா, இங்க நில்லு. நான் கை நிட்டேன், என் கை மேல படு. படியானா? இப்ப கையாடி. அப்படிதான். பயப்படாதியா? காசு கடியா? காசு கடி. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க போயிட்ட? ஐயோ தனியா போக மாட்டேன், பயமா. என்ன புடிச்சுக்க? சும்மா உட்காந்துட்டு இருக்கிற ஆட்டு. ஏம்மா என்ன ஹோட்டல் முதலாளி ஆக்குறேன்னு சொல்லிட்டு மாவாட்ட விட்டுட்டிய, எப்பதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? தை மாசம் வரைக்கும் பொறு. அது வரையிலும் பொறுத்துக்க முடியாதுடா. சுத்தமா தோசை கட்டின என்னாச்சு? இப்பதான் கல்லு போட்டிருக்கேன். கல்லு சூடா வேணா? ஆமா ஆமா, எண்ணெய கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்துங்க, அப்பதான் முறுமுறுன்னு இருக்கும். ரோட்டாவது கொண்டாங்க. அவசரப்படாதையா, கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஐயோ கொஞ்சம் சட்னியாவது கொண்டா. யோ இப்பதாய ஆட்டிக்கிட்டு இருக்கோம், மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? இலையில இட்லி வச்சுட்டு இப்பதான் சட்னி ஆட்டிக்கிட்டு இருக்காங்களாம். ஏயா ராத்திரியில என்ன பண்ணாங்க? 4 பேர் கேட்டா தானே. அப்புறம் வச்சுக்கலாம். என்ன இது சம்பந்தம் இல்லாத சத்தம் எல்லாம் கேக்குது? என்னையா இது பட்டப்பால அநியாயமா இருக்குது? ஓட்டம் நடந்ததை விட்டு என்னையா பண்றீங்க? யோ அப்படி என்னையா உலகத்துல செய்யக்கூடாததை நாங்க செஞ்சுட்டா? குழந்தை பரோட்டா சுடுறது எப்படின்னு கேட்டது, அது நெய்யிலையா எண்ணெயிலையான்னு விளக்கின்னு இருந்தேன். பரோட்டா சுடுறது எப்படின்னு விவரம் என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் குப்பமா. பாதி பரமசிவம், அப்புறம் அறிவால எடுக்க வேண்டி வரும். நீ போய் உன் வீட்டுல சொல்லி கொடுறா பரோட்டா சுடுறது எப்படி. என்னையா என்ன ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு ரொம்ப சரியில்லையா? ஆமா, நேத்துல இருந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. நேத்து நீச்சல் கத்துக்கும் போது நல்லா இருந்தியே. உடம்பு ஜில்லுந்தையா இருக்கு, காய்ச்சல் இருக்கிற மாதிரி கூட தெரியலையே. இது உள்காய்ச்சல், வெளியே தொட்டா தெரியாது. வைத்தியர்கிட்ட கேட்டு மாத்திரை ஏதாவது சாப்பிடலாம்ல? இந்த காய்ச்சல் மருந்து மாத்திரைக்கெல்லாம் மசியாது. இது ஒரு மாதிரியான காய்ச்சல். அப்ப இதுக்கு என்னதையா வைத்தியம்? ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். நாம 2 பேரும் அந்த செடியோரம் ஒரு 5 நிமிஷம் ஒதுங்கினா காய்ச்சல் போயிடும். ஆமா கஸ்தூரி, இந்த காய்ச்சல் போனா ஒரே ஒரு தடவை. மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கஸ்தூரி, ஒரு தடவைனா அது ஒண்ணும் தப்பாயிடாது. ஒரு 5-6 தடவைனா. ஒரு தடவைனாலும் 5-6 தடவைனாலும் தப்பு தப்புதாயா. ஆனா இந்த ஒரு தடவை மட்டும். கிட்ட வராதியா? கிட்ட வந்தா சத்தம் போடுவேன். இப்பதான் நீ தெரியுது நீ ஏன் விலகி போறேன்னு. என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே? அப்படி எல்லாம் பேசாதியா. நான் விலகி போறதுக்கு காரணமே கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தண்டை நடத்தக்கூடாதுங்கிற முன்ஜாக்கிரதா. எனக்கு மட்டும் முன்ஜாக்கிரதை கிடையாதா? நான் என்ன முட்டாளா? எனக்கு அறிவில்ல. இத பாத்தியா? டண்டடாய். நீ ரொம்ப மோசமான ஆளியா. கஸ்தூரி கஸ்தூரி, ஒரு 5 நிமிஷம் கஸ்தூரி. கஸ்தூரி கஸ்தூரி. பாட்டிலுங்க. என்ன பாக்குறீங்க? உங்க வேம்புதான். வேம்பே வேம்பே, என்னடா ஆச்சு உனக்கு? அது தேவிக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டாடா. தேவிக்கு நம்மளை விட்டு போயிட்டாளா? என்னடா சொல்ற நீ? என் தங்கச்சி என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டா. எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசுறாவா? பாப்பா, தங்கச்சிக்காக இது இனிமே அவளுக்கு தேவையில்லை. இதுவும் தேவையில்லை.
தம்மடி இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமில்ல? உன் பிறந்த நாள். இன்னைக்கு கூட லேட்டா தான் வந்தமா? ஏமா கோச்சுக்கிற? உனக்காக ஸ்பெஷலா 10 கடை ஏறி ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்க. பிடிச்சிருக்கா பாரு. என்னங்க இப்பவே இதெல்லாம்? அடுத்த வருஷம் நீ டாக்டர் படிக்க போறல்லம்மா, அந்த டாக்டர் கோலத்துல ஒண்ணு பாக்கணும்னு எனக்கு ஆசை. அதனாலதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். போடு போடு போடு. டாக்டர் இந்த கோட்டெல்லாம் இந்தம்மா திரும்ப போடு போடு போடு. அந்த கை கொடு. எப்படி கேக்குதா? போலாம். குடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாம். இப்படியே குடிச்சிட்டு இருந்தா எப்படிடா? உடைச்சிட்டா குடிக்காம மட்டும் இருந்துருவேன் நினைச்சியா? வேணாண்டா, நான் சொல்றத கேளு. பாலு, இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் தான். இதையும் தடுத்து பொல்லாத நாயிரு. நீ என்ன கொண்டாலும் பரவாயில்ல, நான் உன்னை குடிக்க விட மாட்டேன். உன் வீட்டுல இருந்தா தானே என்ன குடிக்க விட மாட்டேன். ரோட்ல குடிக்கிறேன், அங்க என்ன தடுத்துப்பாரு. நீ சொல்லிய கேட்காதவரு நான் சொன்னா மட்டும் கேட்க போறாரா? இல்ல கஸ்தூரி, நீ வந்து சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். அது எனக்கு தெரியும். தயவு செய்து யோசிக்காத, புறப்படு. இரு கஸ்தூரி, நானும் உன் கூட வந்தா நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு அவனுக்கு என் மேல ரொம்ப கோவம் வரும். எப்பயாவது குடிக்க விடாம சமாதானப்படுத்து. தேவகி இறந்து போன விஷயத்தை கேள்விப்பட்ட என்னால தாங்கிக்கவே முடியல. இத்தனைக்கும் 2-3 வருஷம் தான் அவளோட பழகிருப்ப. எனக்கு இப்படி இருக்குன்னா தோல்ல போட்டு வளர்த்த உங்களால மறக்க முடியாதுதா. அதுக்காக தான் குடிக்கிற கஸ்தூரி. தேவியை மறக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. இது அவளோட நினைவை மறக்கவா இல்ல அவளைய மறக்கவா? என் உயிரோட உயிரா கலந்துட்டு அவளை எப்படி மறக்க முடியும்? பின்ன ஏன் குடிக்கிறீங்க? தேவைக்கு பக்கத்து வீட்டு போனா கூட அண்ணன் போயிட்டு வர 1000 தடவை சொல்லிட்டு போவா. இப்ப மட்டும் ஏன் சொல்லாம போயிட்டா? நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான். அதுக்காக நீங்க இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கணுமா? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல அவ ஒருத்தி தான் இருந்தா. அவளே போனதுக்கு அப்புறம் இத பாருங்க, இனிமே அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க. ஒரு தங்கச்சி போனா என்ன, இன்னொரு தங்கச்சி நான் இல்ல. நாம் பொறிவிக்க போனா பெரும் புயல் காத்து வீசுது. நான் உப்புவிக்க போனா மழை கொட்டுன்னு கொட்டுது. நாம் பொறிவிக்க போனா பெரும் புயல் காத்து வீசுது. வாழ்க்கைன்னா மேடு பல்ல இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் சகஜம் தான்டா. தேனானாறுதலை நீ கூறலாம், அட தேனானாறுதலை நீ கூறலாம். என் வாழ்க்கை இனி வீழ்ந்தான் இதை நான் கூறலாம். நான் உப்புவிக்க போனா மழை கொட்டுன்னு கொட்டுது. நான் புரிவிக்க போனா பெரும் புயல் காத்து வீசுது. ஆருயிர் தங்கையின் அன்பினில் வாழ்ந்தே 1000 கனவுடன் அவளை வளர்த்தேன். ஆருயிர் தங்கையின்
அன்பினில் வாழ்ந்தேன் ஆயிரம் கனவுடன் அவளை வளர்த்தேன் உயிரே போய் சொந்த பின் உடலாய் நான் வாழ்வதே உயிரே போய் சொந்த பின் உடலாய் நான் வாழ்வதே முடமான மனதோடு நடைப்பிணம் போலே புலவுகிறேன் நான் ஒப்புவிக்க போனா மழை கொட்டுன்னு கொட்டுது நான் பொறிவிக்க போனா பெரும் புயல் காத்து வீசுது காதல் மாளிகை கற்பனையானது காணல் நீர் என கண்களை நனைத்தது ஆறுதல் தேடினார் சாமியை நாடினேன் தனியல் வந்ததாய் சாமியும் ஓடுது இடிமேல் இடி இடிக்குது இதயம் துடி துடிக்குது இடிமேல் இடி இடிக்குது இதயம் துடி துடிக்குது விடியாது என் வாழ்வு போதும் போதும் போகவிடு நான் குவிக்க போனா மழை கொட்டுன்னு கொட்டுது நான் பொறிவிக்க போனா பெரும் புயல் காத்து வீசுது தேனான ஆறுதலை நீ கூறலாம் தேனான ஆறுதலை நீ கூறலாம் என் வாழ்க்கை இனி வீண்டான் இதை நான் கூறலாம் உன்னை எங்க எல்லாம் தேடுறது ஏன் கத்திரி ஏதோ விஷயம் சொல்லணும்ல உன்னை ஒரு 3 நாளைக்கு ஆத்தங்கர பக்கமே வர வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன என் மேல ஏதோ கோவமா அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அவ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது 3 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அதென்ன 3 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு நாளைக்கு எடுத்தா போதாதா ஐயோ முண்டம் உனக்கு அதெல்லாம் புரியாது அது பொம்பளைங்க சமாச்சாரம் அது என்ன பொம்பளைங்க சமாச்சாரம் ஓ அந்த 3 நாட்களா இப்பவாது புரிஞ்சுதே நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ 3 நாளைக்கு பாட்டே போடக்கூடாது போட்ட அப்புறம் நீதான் வாங்கி கட்டிப்ப ஐயோ போடுவனா ஏன் பழைய பாட்டெல்லாம் போட்டு அறுக்கிற நேற்று ராத்திரி அம்மா அந்த மாதிரி ஏதாவது கிளுகிழுப்பான பாட்டு இருந்தா போடு நேற்று ராத்திரி அம்மாவா இல்ல ரிக்ஷாக்காரல எம்ஜிஆர் மஞ்சளாவும் பாடினாங்களா கடலோரம் வாங்கிய காத்து அது போட்டா பாத்தியார் பாட்டு தானே டக்கர் பாட்டாச்சே போடு கேட்கலாம் தயவு செஞ்சு அந்த பாட்டை மட்டும் போடாதீங்க சார் ஏயா உனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் தான் ஆனா 3 நாளைக்கு மட்டும் ஒத்துக்காத இவன்னா பிடிக்கும்ன்றான் பிடிக்காதுன்றான் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கானே இவன் ஒரு கிறுக்க இப்படித்தான் சம்பந்தம் இல்லாம எதையாவது பேசிக்கிட்டே இருப்பான் நீ பாட்டை போடு போடக்கூடாது நீ போடு போடக்கூடாது நிறுத்துங்கயா இல்லன்னா நான் உங்களை போடு வைப்போம் முதலாளி என்ன நினைக்கிறானோ அதைத்தான் போடுவான் கடலோரம் வாங்கிய காத்துதான் நீ நம்மளாச்சே